ஜெயகிருஷ்ணன். எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட்டணி கட்சிகளை பற்றியும் பேசியிருக்காரு. நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் போராட்டம் பண்ணுறாங்க அந்த தொகுதி மறுவரையறை தொடர்பாக. ஆனால் அந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கலந்துக்கல அப்படின்றாரு. இப்போ இந்த காங்கிரஸும் கலந்துக்கிட்டானா இன்னும் அது வலுப்பெறும் அப்படின்னு நம்ம நம்பலாம். காங்கிரஸும் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அதோட இன்னொன்று சொல்கிறார், தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து நாங்கள் முடிவெடுப்போம். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதே கூட்டணி அப்படின்னா ஒரே கட்சியாக மாறிடலாமே, எதுக்கு அது கூட்டணி கட்சி அப்படிங்கிற பேர். கூட்டணி கட்சிகள் மக்கள் நல பிரச்சனை பேசுவது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, ஆக்சுவலாக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னது ஒரு நேர்மறையான கருத்து, முரணான கருத்து. ஏன்னா லாஸ்ட் வீக் பார்லிமெண்ட்டில் போன வாரம் ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது எங்கள் கட்சியோட எம்பி அமரேந்தர் சிங் ராஜா வாரங்கன்றவர், அவர் முன்னாள் இளைஞர் காங்கிரஸோட அகில இந்திய தலைவராக இருந்திருக்காரு. இப்போது அவர் எம்பி, அதுக்கப்புறமேட்டு இப்போது பஞ்சாப் மாநிலத்தோட காங்கிரஸ் மாநில தலைவர், அவர் அங்கே இருந்திருக்காரு. மற்ற மாநிலங்கள் கேரளாவை சேர்ந்த எம்பி ஜான் பிரிட்டாஸ் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாமே இந்த மாதிரி மற்ற கட்சி எம்பிக்களும் இருந்திருக்காங்க. இது என்னென்னா ஒரு யூனிஃபைடு வாய்ஸாக தான் இருக்குது. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் இது தேசிய லெவலில் ஒரு ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அந்தளவுக்கு நேஷ்னல் தேசிய ஊடகங்களே தொடர்ந்து பல நாட்களாக இப்போ இந்த இஷ்யூ தான் பேசிட்டு வராங்க. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இவ்வளோ ஒரு நேரோ பெர்செப்ஷன், இந்த ஒரு குறுகிய பார்வையில் பார்க்குறது ஏற்றுக்கொள்ள முடியல. அது ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இல்லை. ஏன்னா இங்கே கூட்டணி கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டம் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, அது தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கத்திலேருந்து யாரும் கலந்துக்கல அப்படின்னும் போது அங்கே இருக்க காங்கிரஸ் கலந்துக்கலாமே, குஜராத்தில் காங்கிரஸ் கலந்துக்கலாமே, மகாராஷ்டிராலேருந்து காங்கிரஸ் கலந்துக்கலாமே, ஆனால் அவங்க யாரும் கலந்துக்கலையே. அப்போது நம்ம ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிரான ஒரு அணி அப்படின்னா அது காங்கிரஸ் முன்னிலைப்படுத்தக்கூடிய அணியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் இப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னெடுத்த காரணத்தால் நம்ம அதில் போய் ஐக்கியமாயிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் பின்னோக்கி தள்ளப்படும் அப்படிங்கிற காரணத்தால் தான் அவங்க கலந்துக்கலன்றாங்க. இல்லை, இது நீங்கள் அப்படி பார்த்தோன்னா அப்போ எதுக்கு கர்நாடகாவோட துணை முதலமைச்சர் ஐயா திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் வராரு, எதுக்கு அப்புறம் ரேவந்த் ரெட்டி அவர்கள் தெலுங்கானா முதலமைச்சர் அவர்கள் வராங்க. இன்னொன்று, நான் அவங்க பேசின விஷயங்கள் எல்லாம், அதுவும் குறிப்பாக தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அடுத்த கூட்டத்தை ஹைதராபாத்தில் வைக்கணுன்ற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னொன்று பல தலைவர்கள் பேசும்போது இது அண்டர் இந்த லீடர்ஷிப் ஆஃப் எம்.கே. ஸ்டாலின்ற வார்த்தைகளையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் இல்லாத கட்சிகளும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது நம்ம நவீன் பட்நாயக் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு கேசிஆர் தெலுங்கானாலேருந்து கேசிஆர் அவர்களாக இருக்கட்டும், இது சவுத்தோட எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் இவரு நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சு அதை பற்றி பெருசாக எதுவும் பொருட்படுத்தவே இல்லையே. இல்லை, மேற்கு வங்காளத்தில் அவங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் நம்ம முதல்ல பார்க்கலாம். காங்கிரஸ் கலந்துருக்கலாம். இல்லை, நீங்கள் ஏன்னா மேற்கு வங்காளத்தில் இப்போ இதுக்கான ஸ்கோப் என்னன்னு நம்ம பார்க்கணும், சரிங்களா? இப்போ மோஸ்ட் அஃபெக்டட் ஏரியாஸ், அதாவது ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப தீவிரமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, மேற்கு வங்காளத்தை பற்றி பேசுகிறீங்க. அகில இந்திய காங்கிரஸ்லேருந்து எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் கம்யூனிகேஷன் ஹெட் அவர் தான். அகில இந்திய காங்கிரஸ் கம்யூனிகேஷன் ஹெட் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கிளியராகவே சொல்லியிருக்காரு, எந்த மாநிலத்துக்கும் அதோட ஜனநாயக உரிமைகளோ இல்லை பிரதிநிதித்துவமோ எந்த வகையிலுமே பாதிக்கக்கூடாது, அதை ஒரு காலமும் காங்கிரஸ் ஏற்றுக்காது. இதை வெளிப்படையாக நாங்கள் பல இடங்களில் சொல்லிட்டோம். அதுக்கான தளங்கள் வரும்போது அடுத்தடுத்து தெலுங்கானாவில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது ராகுல் காந்தி பேசுறது குறிப்பிட்டு தான் அவர் சொன்னார். ராகுல் காந்தி சொன்னபடி நம்ம பண்ணோம் அப்படின்னா தென் மாநிலங்களில் 100 தொகுதி இழக்கு நேரிடும், அதுதான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னார். நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம். இப்போ நம்ம ஸ்டேட் மாநில அளவில் பிரச்சனை பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ கூட்டணி அப்படின்னு வரும்போது கூட்டணி கட்சிகள்லாம் மக்கள் பிரச்சனை குரல் கொடுக்கத்தே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கருத்து முன் வச்சிருக்காரு. இல்லை, அதாவது என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை, அவரை சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்க்கறது தான் ஒரு நேரம் இருக்குது. அவர் மக்களுக்கான பிரச்சனையை அவர் எந்த தளத்துலையும் பெருசாக எடுத்து வைக்க முடியல அவரால். ஏன்னா அவரை சுற்றி இருக்கிற பிரச்சனை புல்லிங் த சேர்ஸ், அவர் பின்னாடி இருக்கவங்க, அவங்க கட்சியில் இருக்கவங்க இப்போ வெளியில் இருந்து அவருக்கு அழுத்தம் தர்றது, இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக இருக்காது. அதை மட்டுமே அவர் ஃபோக்கஸ் பண்ண முடியுதே தவிர அவரால் அவர் வைக்கிறது எல்லாமே அர்த்தமற்ற விமர்சனங்களாக தான் நம்ம பார்க்க முடியும். அவர் வைக்கிறது, எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறது. ஏன்னா இங்கே பல மக்களுக்கான இஷ்யூஸ் நீங்கள் இப்போ பார்த்தோன்னா, ஏன் இப்போது தொடர்ந்து 100 நாள் வேலை திட்டம், அதில் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுகிறாங்க, அதில் பாதிப்புக்குள்ளாகிற மக்கள் யார்?
ரொம்ப அடித்தட்டு மக்கள் தானே, அவங்களுக்கான வாய்ஸை தொடர்ந்து வலியுறுத்துறது யாரு? நம்ம முதல்வர் அவர்களும் எங்கள் காங்கிரஸ் கட்சியும் தானே தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. மக்கள் பிரச்சனையை மையமாக வச்சு தான் இது பண்ணுறாங்க. இன்னொன்று என்னன்னா, 100 நாள் வேலை திட்டத்தில் இன்னும் சம்பளம் கொடுக்காம இருக்கு. இல்லை இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இப்போ எவ்வளோ யூனியன்கள்லேருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட எத்தனாயிரம் கோடி பெண்டிங் இருக்கு. அதுதான் எதிர்க்கட்சின்னு சொல்றாங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்க வந்து மத்திய அரசு மேலேயே பழி போட்டுருந்தா நீங்க எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு. இல்லை, நீங்க எல்லா விஷயத்துக்கும் மத்திய அரசு மேலே பழி. கல்விக்கு நிதி ஒதுக்கல, ஆனா கல்விக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காவிட்டாலும் கூட நாங்க ஒதுக்குவோம் அப்படின்னு பட்ஜெட்ல ஒதுக்கல. அதுதான் ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட். அதுதான், அதாவது வந்து எந்த விஷயத்துல ஒரு ஒன்றிய அரசு அத்துமீறி நடக்கிறாங்களோ அதை பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கடமை. அது எங்களோட ஜனநாயக கடமை. அது மிக அதுக்கு அவசியமான ஒன்று. அதை நாங்கள் செஞ்சு தான் தீருவோம். நீங்கள் அதையும் வந்து நீங்கள் வந்து விமர்சனத்துக்குள் ஆக்கணும்னா எப்படி? அது ஏற்றுக்கொள்கிற விஷயமாகவே கிடையாது. அதாவது வந்து நீங்கள் சமகிர சிக்ஷா ஃபண்டுக்கு தர முடியாதுன்னு ரொம்ப ஆணவமான முறையில் ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசுகிறாரு. இருந்தாலும் அதை கண்டிக்கவும் செய்கிறோம். அதுக்கு அட் அ டைம் அதுக்கான ஒரு சொல்யூஷனை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பட்ஜெட்டில் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மற்றபடி அதாவது வந்து நீங்கள் யூனியன் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது தமிழ்நாடுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் எதுவுமே செய்யலை. ஆனால் இங்கே நாங்கள் சொல்கிறோமே, இப்போது தமிழ்நாடு அரசு ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக நாங்கள் ஓசூரில் நாலேஜ் காரிடாருக்கு ஓப்பன் பண்ணுவோம், ஐடி பார்க்ஸ் ஓப்பன் பண்ணுவோம், டைடல் பார்க்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். அதாவது வந்து இந்த ஜோன்ஸ் எந்தெந்த ஜோன்ஸ்லலாம் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஓப்பன் பண்ணுமோ அந்த ஜோன்ஸ் எல்லாத்துலேயும் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். அன்புச்சோலை திட்டத்தை எடுத்துகிட்டு வருவோம். அதாவது இன்னும் நவீனமய மக்களாக 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் இல்லைனா டேப்லெட்ஸ் கொடுப்போம். எல்லா இஷ்யூஸையும் அட்ரஸ் பண்ணுறாங்களே. நீங்கள் எதுவுமே 10 மாதங்கள் தான் இருக்குது. இப்போ நீங்கள் அறிவிக்கிற திட்டங்களை செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு பல மாதங்கள் ஆண்டுகள் ஆகும். அப்படின்னு 10 மாதங்கள் இருக்கும்போது இந்த அறிவிப்பு எல்லாமே ஒரு வெற்று அறிவிப்பு அப்படிங்கிறாரு. இல்லை, அதான் இதுவும் திரும்பி சொல்லணும்னா ஒரு அர்த்தமற்ற விமர்சனம் தான். ஏன்னா நிறைய இப்போ பட்ஜெட்ல அறிவிச்சது எல்லாமே உடனே இந்த 10 மாதங்களுக்கு செயல்பாட்டுக்கு வர முடியும். இல்லை பட்ஜெட்ல இல்லை. இப்போ நீங்க எப்படின்னா ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும், சரிங்களா? ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் அதோட நேச்சரே தான் அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்க லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்க ஏமாற்றக்கூடிய திட்டங்கள்னே நீங்க சொல்ல முடியாது. அதை எப்படி சொல்ல முடியும்? 4 ஆண்டு காலம் பண்ணிருக்கலாமே. அதை இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் எல்லாமே செஞ்சுட்டு தானே இருக்காங்க. 4 ஆண்டுகள்ல எவ்வளவு முக்கியமான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. எவ்வளோ மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும், விடியல் திட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு பட்டியல் சமூகத்தினரும் பழங்குடியின சமூகத்தினரோட மாணவர்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், விவசாய கடன், ஜுவல்லரி லோன்ஸுக்கான தள்ளுபடியாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிராப் லோன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அரசு தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்குது. அதுவும் இப்போ இன்னும் அட்வான்ஸ்டாக அதை எடுத்துகிட்டு செஞ்சுட்டே இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, பல ஸ்கீம்ஸுக்கு ஆல்ரெடி அலாட்மெண்ட்டை சொல்லிட்டாங்க. இப்போ பல ஸ்கீம்ஸுக்கு இதுதான் நாங்கள் இந்த அமௌண்ட்டு தான் கொடுக்க போகிறோம். இன்னொன்று கலைஞர் கனவு இல்லத்துக்கு இப்போ பட்ஜெட்லேயே வந்து சப்ளிமெண்ட்டில் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் அலாகேட் பண்ணியிருக்காங்க. 1000 கோடி மேலே அலாட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ப்ராசஸை கிளியராக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கவங்க இதெல்லாம் ஜீர்ணிச்சிக்க முடியாமல் இது கண்டிப்பாக அடுத்த வாட்டியும் எங்கள் கூட்டணி தான் கண்டிப்பாக ஆட்சிக்கு வரணும், அவங்க ஏதாவது ஒரு அர்த்தமற்ற விவசாயம் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒன்று பேசணும்னு பேசிட்டு இருக்காங்க. அரசியல் ரீதியான விமர்சனம் தான் முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம். குமரன் சார், தற்போதைய ஆட்சியின் மீது வரக்கூடிய பாராட்டுகளும் எதிர்கருத்துகளும் கூட்டணி கட்சிகளுக்கும் சேரும் மாற்று கருத்து கிடையாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொள்கை உறுதி, கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்த நான் அதுக்கேற்ற வியூகம் வகுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே கூட்டணியாக இருந்தாலும் ஒரே கட்சியாக இருந்துடலாமே, எதுக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் மக்கள் பிரச்சனைகளுக்கு கூட்டணி கட்சியில் குரல் கொடுப்பதில்லை அப்படிங்கிறாரு. இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் சார் பட்டியலிட்டார், இத்தனை வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படின்னும் போது அதை கேட்கக்கூடிய ஒரு கடமை கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கு இல்லையா? அதை செய்ய தவறுறாங்களோ கூட்டணி அப்படிங்கிற நெருக்கடி காரணமா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. கூட்டணி கட்சிகள் எல்லாருமே, அதாவது என்னன்னா, முதலமைச்சர் நம்ம ஒரு கருத்தை வச்சா அதை ரொம்ப நல்ல விதத்தில் ரிசீவ் பண்ணுறாரு. அதாவது இப்போ எப்படின்னா, நம்ம ஒரு கருத்தை வைக்கிறோம், அந்த கருத்தை நம்மளுக்கு ரிசீவ் பண்ணலாம். இப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய அந்த கொலை சம்பவங்களுக்கு அதை இல்லை, இது என்னன்னா சார், இப்போ இந்த கொலை சம்பவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப அசம்பிளிலே இந்த விஷயம் நடந்தது. தமிழக முதலமைச்சர் ரொம்ப நேர்த்தியாக சொல்லிட்டாரு. அதாவது இருக்கிறதுலே அதிகபட்சமாக கடந்த 12 ஆண்டுல அதுதான் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அது நல்லாவே குறைஞ்சிருக்கு. நல்லா அது பெருமையான்னு கேட்குறேன். அப்போ 100 நடந்தது, இப்போ 50 நடக்குது அப்படிங்கிறது பெருமையா? அது இல்லை. நீங்க என்னன்னா,
அதாவது வந்து இந்த கொலையே இல்லாத எந்த தவறுதுமே இல்லாத ஒரு சொசைட்டின்றது அதை கேட்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல கூட்டணி முயற்சிக்காதீங்க. தொடர்ந்து எல்லா இஷ்யூஸும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை டைட்டில் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இங்கே நம்ம பட்டாபிராமில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, தூத்துக்குடியில் மினி பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அப்பேரல் செக்டாரில் தமிழ்நாடு முன்னோடியாக வச்சுருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றுகிட்டே இருக்குது. மற்ற விஷயங்கள்லையும் இந்திய ஜனநாயகத்துக்குமான இஷ்யூஸையும் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். இந்த டைமில் நீங்கள் வெறும் உங்கள் சுயலாபத்திற்காக, அதாவது உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது. இப்போது உங்களை த்ரெட்டன் பண்ணுறாங்க, நீங்கள் பண்ண பழைய விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் பண்ண பழைய தவறுகள்லாம் உங்களை பூமராங் மாதிரி உங்களை சுற்றிட்டே வருது. நீங்கள் கவர்னன்ஸ் ரீதியாகவும் சரி, அலைன்ஸ் ரீதியாகவும் சரி, மக்கள் ரீதியாகவும் சரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கொள்கை ரீதியான கூட்டணி. அதாவது இவங்க எப்படின்னா வெறும் நாங்கள் அதிகாரத்துக்காக, அதாவது வந்து எந்த கொள்கையும் இல்லை, நாங்கள் எந்த விஷயங்களும் இல்லை, நாங்கள் வெறும் ஒரு அதிகாரம் மட்டும், நான் முதலமைச்சர் ஆகணும், இல்லை எங்கள் கைக்கு அதிகாரம் வரும்ன்ற விஷயத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த காம்ப்ரமைஸை பேசுகிறீங்க. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்ற. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது, கொள்கையும் இருக்குது, கொள்கை ரீதியான கூட்டணியும் இருக்குது. இது வெறும் தேர்தல் கூட்டணி இல்லை, இது கொள்கையும் இருக்கிற கூட்டணி, அரசியல் ரீதியான கூட்டணி, எல்லா விதத்திலும் இருக்குது. இப்போ மக்கள் உங்களை ஆல்ரெடி நிராகரிச்சுட்டாங்க. அந்த பதற்றத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஏதோ பேசிட்டு